வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இன்னைக்கு இந்த உலகமே நியூ டெக்னாலஜியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, இன்னுமே நிறைய கம்பெனில சேலரி எம்ப்ளாயீஸ் குடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட் புக்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேலரி ஸ்லிப் ஒரு ஒரு மந்த் குடுக்கும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கறது கஷ்டமா இருக்கும். எதனாலன்னா, அதுக்காக ஒரு டூல நம்ம பயன்படுத்தும்போது, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும். லைசென்ஸ்லாம் வாங்கணும். பட் ஆனா இந்த வீடியோ பதிவுல எந்த ஒரு அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாம ஈஸியா நீங்களே எக்ஸல்ல இந்த மாதிரியான ஒரு பே ஸ்லிப்பை கிரியேட் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஈஸியா கொடுக்க முடியும். இப்ப இந்த பே ஸ்லிப்பை பிடிஎஃப் கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் டேட்டால ட்ராக்கர் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிரியேட் பண்ணணும். இதுல இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையா தெரியும். ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும், அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது ஒரு ஒரு ஃபீல்டுமேன்றத பத்தியும், இந்த ட்ராக்கர் கிரியேட் பண்ணதுக்கு அடுத்து இதுல இருந்து எப்படி நம்ம இந்த மாதிரியான ஒரு பே ஸ்லிப் நம்ம எக்ஸல்ல கிரியேட் பண்றது பை யூசிங் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ். கிரியேட் பண்ண இந்த பே ஸ்லிப்பை எப்படி நம்ம ஒரே ஒரு பட்டன் இங்க கிளிக் பண்றது மூலியமா எல்லாருடைய பே ஸ்லிப்பினுடைய டேட்டாவும் இந்த மாதிரி பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுடைய ஃபோல்டர்ல சேவ் ஆயிடும். 3 ஸ்டெப்புமே நம்ம எப்படி ஒரு ட்ராக்கர் கிரியேட் பண்றோம், அடுத்தது அந்த டேட்டா பயன்படுத்தி ஒரு பே ஸ்லிப் கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணது எப்படி நம்ம பிடிஎஃப்க்கு எல்லா டேட்டாவும் எப்படி நம்ம பே ஸ்லிப் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். அண்ட் எக்ஸல், விபிஏ, பவர் பிஐ அண்ட் எஸ்கியூஎல் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பிஃபோர் வி ஸ்டார்ட் கிரியேட்டிங் திஸ் பேரோல் டெம்ப்ளேட், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேட்டா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த கால்குலேஷன் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் எம்ப்ளாயிஸ்க்குன்னு செப்பரேட்டா எம்ப்ளாயி ஐடி இருக்கும். அது ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த எம்ப்ளாயி ஐடியினுடைய நேம் என்ன, அவங்களுடைய டெசிக்னேஷன், அந்த எந்த மந்த்துக்கான சேலரி நம்ம ப்ராசஸ் பண்றோம், இந்த நாளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சிடிசி இல்ல பேஸ் பேனா என்ன, பேசிக்னா என்ன, டிஏ, ஹெச்ஆர்ஏ, இது எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பார்ட். பட் ஆனால் நீங்கள் ட்ராக்கர் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் இந்த பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபர்ஸ்ட் சிடிசி என்ன? சிடிசின்றது காஸ்ட் டு கம்பெனி, ஒரு எம்ப்ளாயி கொடுக்கக்கூடிய டோட்டல் சேலரி. அதில் முக்கியமாக என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பேஸ் பேவும் கிராஜுவிட்டி, இன்சென்டிவ், போனஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். இந்த பேஸ் பேன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவிட்டியும் இன்சென்டிவ் போனஸும் இன்க்ளூட் ஆகாது. இது ரெண்டுமே நம்மளுக்கு இந்த பேஸ் பேல கன்சிடர் ஆகாது. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் பேஸ் பேல பேசிக் சேலரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 50% ஆஃப் பேஸ் பே, இதில் இருந்து தான் நம்ம ஒரு 50% கண்டுபிடிக்கணும். அண்ட் டிஏன்றது டியர்னஸ் அலவன்ஸ், இது காஸ்ட் ஆஃப் லிவிங், ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி இது மாறும், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இதுவும் 40% அண்ட் 50%. மெட்ரோ சிட்டிஸாக இருந்ததுன்னா எக்ஸாம்பிளாக மும்பை, டெல்லி, சென்னை ஆர் கொல்கட்டா 50% கால்குலேட் பண்ணுவாங்க. நான் மெட்ரோ சிட்டிஸாக இருந்ததுன்னா 40% நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும். அண்ட் இந்த எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 12%. அண்ட் கிராஜுவிட்டி அண்ட் இன்சென்டிவ் போனஸ் திஸ் இஸ் டிட்டர்மைன் பை தி கம்பெனி. அண்ட் இந்த பேஸ் பேன்றது இங்க இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் ஆட் ஆகும். இது எப்படி நம்மளுக்கு கால்குலேஷன்ல நம்ம ட்ராக்கரில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நியூ ஷீட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேரோல் நான் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லா டைட்டிலும் வேணும். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், இது மந்த்து, இது மாதிரி ஒன் பை ஒன்னாக டைப் பண்ண லேட் ஆகுது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இங்கே இருக்கக்கூடியதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த காலம் வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை அப்படியே செலக்ட் பண்ணி காலம் வித் ஐ வில் செட் இட் அஸ் 11. அடுத்தது எம்ப்ளாயி ஐடி, உங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி ஐடிஸ் எல்லாம் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இன்க்ளூடிங் மந்தோட. ஒருவேளை இந்த சோர்ஸ் ஃபைல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம், அவங்களுடைய டெசிக்னேஷன், எந்த மந்த்துக்கான சேலரி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்றதை பற்றி எல்லாமே இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுடைய ஆர்கனைசேஷன் இந்த டெசிக்னேஷன் அப்டேட் பண்ணிவிடுங்க. அண்ட் என்ன மந்த்துக்கு சேலரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த மந்த் இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ இந்த டேட் ஃபார்மேட் எப்படி கொண்டு வருதுன்னா, டேட் எப்படி கரண்ட் டேட் கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் காலன். ஸோ எப்படி யூஸ்வலாக அந்த எண்ட் ஆஃப் தி மந்தில் தான் அந்த சேலரி ப்ராசஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிப்ரவரியில் இருக்கோம்,
மா ஜனவரி மந்த்துக்கான சேலரி பே பண்ணணும். அப்போ ஜனவரி மந்த்தினுடைய மந்த்து அதனுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் தி மந்த் 30 ஆர் 31 அதை அப்டேட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா போதும். என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஃபார்மேட் Jan 24 அந்த இயர் வரும். ஒருவேளை இந்த ஃபார்மேட்டில் வரலன்னா Ctrl+1 கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட் செல்ஸ் விண்டோ வரும். இந்த ஃபார்மேட் செல்ஸ் விண்டோவில் லாஸ்ட் ஆப்ஷன் கஸ்டமில் போயிட்டு இந்த 3 டைம்ஸ் எம் அப்டேட் பண்ணிவிட்டு -yy கொடுத்தா இந்த ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு வரும். அடுத்து கிளிக் ஆன் ஓகே. இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது சிடிசி ரெப்ரஸன்டேட்டிவ் நான் அவனுடைய சேலரி நான் அப்டேட் பண்ணணும். இப்போ அவங்களுடைய சேலரி நான் அப்டேட் பண்ணணும்னா 1 by 1 நம்மளுக்கு தெரியும். ரெப்ரஸன்டேட்டிவ்னா ஒரு 2 lakhs இல்லை 2.5 lakhs அந்த மாதிரி இருக்கும். சீனியர் ரெப்ரஸன்டேட்டிவ்னா 3 lakhs அந்த மாதிரி நீங்கள் சிடிசி நீங்கள் அப்டேட் பண்ணணும். காஸ்ட் டு கம்பெனி. இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் மேனுவலாக நீங்கள் இதை அப்டேட் பண்ணணும். நீங்கள் எப்படி சேலரி பே பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது முக்கியமான ஒன்று டோட்டல் பேஸ் பே. முன்ன நம்ம சொன்ன மாதிரி இந்த சிடிசியில் வந்து இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். கிராஜுவிட்டி, இன்சென்டிவ், போனஸ் எல்லாம். பட் ஆனால் பேஸ் பேன்னு வரும்போது இந்த ரெண்டும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டுக்கு இதையும் நம்ம இங்கே மைனஸ் பண்ணணும். நம்மளுக்கு பேஸ் பேல கொண்டு வரக்கூடாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 நான் இதுக்கு இவங்களுடைய சேலரியிலேருந்து நான் லெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த வேல்யூ -50,000 அது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி நான் 50,000 நான் லெஸ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஃபார்முலா கீழே அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தது பேஸ் பர் மந்த். இது இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000ன்றது 12 மந்த்ஸுக்கான சேலரி. பட் ஆனால் ஒரு மந்த்துக்கான சேலரி எப்படி கால்குலேட் பண்ணலான்னா ஈக்குவல் இந்த டோட்டல் சேலரி இங்கே இருக்கக்கூடிய பேஸ் பே டிவைட் 12 கொடுத்தா ஒரு மந்த்துக்கு நம்ம எவ்வளோ பேஸ் பே நம்ம சேலரி பே பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு Ctrl+1 அண்ட் நம்பர் ஃபார்மேட்டில் போயிட்டு இதை வந்து 0 நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஆனால் இப்போ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி கீழே வெளியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அட்டண்டன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு எம்ப்ளாயும் அந்த பர்டிகுலர் மந்தில் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அதனுடைய நம்பர் நம்ம இங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ மேபி 20 ஆர் 22, 24 இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த நம்பர் நம்ம இங்கே அப்டேட் பண்ணணும். அடுத்தது இந்த பேசிக் சேலரி கால்குலேட் பண்ணுறது என்னன்னா 50% ஆஃப் பேஸ் பே. இந்த பேஸ் பர் மந்த் இதில் இருந்து 50% அண்ட் டிவைட் பை 100. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து 50% தான் நம்மளுடைய பேசிக் பே. 29,000ல் 50% 14,000. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி வந்து 20 டேஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அப்போ இந்த 20 டேஸ்க்கான சேலரி மட்டும் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாக்கு முன்னாடி ஓப்பன் parenthesis அண்ட் ஒரு க்ளோஸ் parenthesis கொடுத்துட்டு டிவைட் பை 30 கொடுத்தனா 1 டேக்கான பேசிக் பே வந்து 486. இப்போ இதுவே again one more open parenthesis close parenthesis multiply by இந்த 20 days கொடுத்தா இந்த எம்ப்ளாயினுடைய டோட்டல் பேசிக் பே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டிக்ரீஸ் டெசிமல் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அப்டேட் பண்ண இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் இட் ஆல் த வே டவுன். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கும் டோட்டல் பேசிக் பே எவ்வளோ நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது இந்த டிஏன்றது டியர்னஸ் அலவன்ஸ். ஒரு ஸ்டேட்லேயும் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் தகுந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் மாறும். இட்ஸ் கன்சிடரிங் 30% ஆஃப் பேசிக் பே. ஸோ ஈக்குவல் இந்த பர்டிகுலர் பேசிக் பேலேருந்து மல்டிப்ளை பை 30% நான் ஆனுவல் ஆவரேஜை கொடுக்குறேன் டிவைட் பை 100. இந்த ஃபார்மேட் அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் பேலேருந்து 30% 2,917. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பேஸ்ட் ஆல் த வே. ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கும் டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஹெச்ஆர்ஏன்றது உங்களுக்கு தெரியும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட் தான். மெட்ரோ சிட்டியாக இருந்தால் 50%. அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து மெட்ரோ சிட்டி சென்னை, கொல்கட்டா இந்த மாதிரி பிளேசஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 50%. நான் மெட்ரோ சிட்டியாக இருந்ததுன்னா 40% ஆஃப் பேசிக் பே. ஸோ இந்த பேசிக் பேல மல்டிப்ளை பை 40 டிவைட் பை 100. இந்த ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிவிட்டு காப்பி தி ஃபார்முலா அண்ட் பேஸ்ட் இட் ஆல் த வே டவுன். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஐக்கான் இருக்கும், அது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கனாலையும் இமீடியட்டாக உங்களுடைய ஃபார்முலா ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லா ரோஸ்க்கும். அடுத்தது முக்கியமானது ஸ்பெஷல் அலவன்ஸ், இல்லை நம்ம வந்து டிஎன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா டோட்டலாக இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கார்த்தின்ற எம்ப்ளாயி கொடுக்க வேண்டிய சேலரி பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 29,000. இந்த 29,000ல் இவ்வளோ சேலரி ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்ணி கொடுத்தாச்சு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூண்ட் கீழே பேசிக் அண்ட் டிஏ அண்ட் ஹெச்ஆர்ஏல. இட்ஸ் கம்மிங் அப் டு 16,000. ரிமைனிங் சேலரி எல்லாமே ஸ்பெஷல் அலவன்ஸ் கீழே கொண்டு வந்துடணும். ஸோ 29,000 சப்ஸ்ட்ராக்ட் தீஸ் 3. பட் ஆனால் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இஸ் ஒர்க் ஒன்லி 20 days. அப்போ அந்த 20 டேஸ்க்கான சேலரி ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனா டோட்டல் பேஸ் பே டிவைட் 30 days அண்ட் மல்டிப்ளை பை திஸ் 20 days. ஸோ டோட்டலாக நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 19,444 தான். ஆனால் இப்போ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓப்பன் parenthesis அண்ட் க்ளோஸ் parenthesis மைனஸ் திஸ் 3 வேல்யூ ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அண்ட் என்டர். ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் கீழே வந்துடும். அண்ட் இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். திஸ் அப்ளைஸ் டு அதர் எம்ப்ளாயிஸ் as well. ஒருவேளை இந்த இடத்துல நான் இமீடியட்டாக 30 நான் கொடுக்குறேன். அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 days ப்ரெசென்ட் இல்லை 28 days ப்ரெசென்ட் நான் கொடுத்த உடனே இமீடியட்டாக இங்கே நம்மளுக்கு எவ்வளோ சேலரி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கொடுக்க வேண்டிய இன்கம் பேஸ் பேலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ப்ரெசென்ட் டேஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் அலவன்ஸ். ஸோ ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்து இட் டிஃபர்ஸ் கம்பெனி டு கம்பெனி. ஸோ நான் ஆவரேஜாக இந்த 28 days ஒர்க் பண்ணதுக்கு ஷிஃப்ட் அலவன்ஸாக ஒரு 100 கொடுத்தோம்னா 2800. இப்போ இங்கே நம்ம இது அதர் எம்ப்ளாயிஸ்க்கு அப்ளை பண்ணும்போதும் ஸோ ஒரு சில எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 25 days ஒரு சில எம்ப்ளாயி 22 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2200 ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓவர் டைம் இன் ஹவர்ஸ். ஒரு எம்ப்ளாயும் அந்த பர்டிகுலர் மந்தில் ஓவர் டைம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக 5 hours இல்லை 6 hours 7 or 8 இல்லை 1 or 2 hours 3 hours இந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம். நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஓவர் டைம் சேலரி. ஸோ ஓவர் டைம் ஹவர்ஸ் தெரியும் நம்மளுக்கு 5 hoursன்னு. பட் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ நம்ம சேலரி பே பண்ணுறோம் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ் சேலரி டிவைட் 30 அப்படின்னும் போது பர் டேக்கு எவ்வளோ சேலரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ 972 rupees பர் டேக்கு சேலரி. இப்போ இந்த 972 rupees சேலரி வந்து பர் ஹவருக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி இந்த இடத்துல டிவைட் 8 நம்ம கொடுத்தா பர் ஹவருக்கான சேலரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த 122 rupees நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பை 5 hours இதை நம்ம செலக்ட் பண்ணால் ஸோ ஓவர் டைமுக்கான சேலரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். இமீடியட்டாக ஒரு எம்ப்ளாய்க்கும் ஓவர் டைம் சேலரி எவ்வளோன்றது நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த எம்ப்ளாய்க்கான டோட்டல் கிராஸ் சேலரி அப்படின்னா இந்த கிராஸ் சேலரின்றது இட்ஸ் பிஃபோர் டிடக்டிங் த டேக்ஸ் அண்ட் பிஎஃப். அதுதான் நம்ம கிராஸ் சேலரின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இது எப்படி என்னென்னலாம் கன்சிடர் ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய பேசிக் அண்ட் டிஏ ஹெச்ஆர்ஏ ஸ்பெஷல் அலவன்ஸ் ஷிஃப்ட் அலவன்ஸ் அண்ட் ஓவர் டைம் இது எல்லாமே நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். ஸோ பிஎஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இந்த பிஎஃப் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். அகைன் இட் டிஃபர்ஸ் பட் ஸ்டாண்டர்டாக 12% டிடெக்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி பேசிக் பே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பேசிக் பே அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் பிஎஃப் அதிகமாக டிடெக்ட் ஆகும். உங்களுடைய பேசிக் பே கம்மியாக இருந்ததுன்னா பிஎஃப் கம்மியாக டிடெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஈக்குவல் இங்கே இருக்கக்கூடிய பேசிக் பேலேருந்து மல்டிப்ளை பை 12% 12 டிவைட் பை 100 இந்த ஃபார்மேட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து 1632 rupees. இது அப்படியே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் முக்கியமாக இந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு 3000 பிஎஃப் டிடெக்ட் ஆகிருக்கு. அவங்களுடைய பேசிக் பே வந்து 25,000. ஸோ முன்ன சொன்ன மாதிரி பேசிக் பே அதிகமாக இருந்தால் பிஎஃப்பும் அதிகமாக நம்மளுக்கு டிடெக்ட் ஆகும். இஎஸ்னோட ஃபுல் ஃபார்ம் வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் தான். இது அவங்களுடைய கம்பெனியில் டிசைன் பண்ணுறது. ஸோ ஆவரேஜாக இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. நான் 200 rupees நான் டிடெக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்களும் உங்களுடைய கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரி இந்த வேல்யூ அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் டேக்ஸ் வந்து அகைன் இட் டிஃபர்ஸ் பேஸ்ட் ஆன் தி சேலரி. ஜஸ்ட் வந்து ட்ராக்கர் கிரியேட் பண்ணுற பர்பஸ்க்காக ஒரு 5% கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி கிராஸ் சேலரி மேலே நான் 5% கொடுக்குறேன் டிவைட் பை 100. பட் உங்களுக்கு இப்போ எந்த ஒரு டேக்ஸும் இல்லைனா நீங்கள் டைரெக்டாக 0 கூட அப்டேட் பண்ணிக்கலாம் டேக்ஸ் இல்லாத பட்சத்துக்கு. ஸோ மேபி யூ கேன் அப்டேட் 0 ஃபார் நவ். இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதனால் நான் டேக்ஸ் 0ன்னு கொடுத்துட்றேன். அண்ட் ஏதாவது நீங்கள் லோன் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு எவ்வளோ லோன் கொடுத்துருக்கோம் மந்த்லி எவ்வளோ டிடெக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் 1000 இல்லை 2000 அதனுடைய வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஒரு எம்ப்ளாய்க்கு லோன் கொடுத்த மாதிரியும் ஒரு சில எம்ப்ளாய்க்கு நம்ம லோன் கொடுக்காத மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலாம். அடுத்தது நெட் சேலரி நம்ம கால்குலேட் பண்ணோம். நெட் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய கிராஸ் சேலரி மைனஸ் ஓப்பன் parenthesis இதையெல்லாம் ஆட் பண்ணணும். பிஎஃப் இஎஸ்ஐ அண்ட் லோன் இந்த அமௌண்ட் எல்லாம் டிடக்ட் பண்ணி டேக்ஸ் ப்ளஸ் லோன். ஸோ இந்த அமௌண்ட் டிடக்ட் ஆக வேண்டிய அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி இந்த கிராஸ் சேலரியில் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய நெட் சேலரி நம்மளுக்கு இன் ஹேண்ட் எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு எம்ப்ளாய்க்கான நெட் சேலரி எவ்வளோன்னு உங்களால் கால்குலேட் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இந்த இடத்துல அப்படியே இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு மர்ஜ் பண்ணிவிட்டு டைட்டில் கொடுத்துடலாம். பேரோல் டெம்ப்ளேட் நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் இந்த ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் இதுக்கெல்லாம் பார்டர் கொடுத்துடலாம். இப்போ ஆல் பார்டர். இப்போ இந்த பர்டிகுலர் ஜான் மந்த்துக்கான பேரோல் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் சொன்னீங்க இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட். கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் போகிறீங்க. உதாரணமாக பிப்ரவரி மந்த். அப்போ என்ன பண்ணணும்னா டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கீழே ஒரு ரோ விட்டுக்கலாம். இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த 1க்கு பதிலாக 2 அந்த பர்டிகுலர் மந்த்தினுடைய எண்ட் டேட் 28 இல்லை 29 அதை கொடுத்துடலாம். இது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பிப்ரவரி ஆகிடும். பிப்ரவரி சேஞ்ச் பண்ணதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் முன்ன சொன்ன மாதிரி இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய இந்த 2 ஃபீல்டையும் ரிமூவ் பண்ணணும். இந்த 2 ஃபீல்டு என்னென்னா அட்டெண்டன்ஸ் அண்ட் ஓவர் டைம் ஹவர்ஸ். இந்த 2 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக ஒரு எம்ப்ளாய்க்கும் கார்த்திக் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, இல்லை ராஜசேகர், பைரவி இவங்கெல்லாம் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க நான் அப்டேட் பண்ணுறேன். உதாரணமாக 30 days அண்ட் 29 days அண்ட் 28 days சேஞ்சஸ் பாருங்கள். இமீடியட்டாக அடுத்த காலமில் இமீடியட்டாக என்னுடைய வேல்யூஸ் எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக இட்ஸ் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் தி ஃபார்முலா. ஏதாவது ஓவர் டைம் இருந்ததுன்னா அந்த ஓவர் டைம் நம்ம இங்கே அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ இது நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஐ ஹாவ் அ கன்சாலிடேட்டட் ஃபைல். ஸோ இதை கொஞ்சம் அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் கீழே செட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் வியூ ஃப்ரீ ஸ்பேன்ஸ் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் இங்கே பண்ணும்போது இங்கே இருக்க டாப் ரோவும் சரி இந்த காலம் வரையும் நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓவர் டைம் வந்து ஒரு சிலருக்கு மாத்திரம் இருக்குது. அந்த ஓவர் டைம்லாம் நான் அப்டேட் பண்ணுறப்ப ஸோ ரைட் சைடு போகும்போது உங்களுடைய டோட்டல் நெட் சேலரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த சோர்ஸ் ஃபைல் இது வரலையும் டேட்டா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். டோட்டல் பேஸ் பே வரலையும் கொடுத்துட்றேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய கால்குலேஷன்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பேரோல் டெம்ப்ளேட்னு என்னுடைய ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு டேட்டா இருக்குது. அதனால் ஐ வில் கிளிக் ஆன் நியூ ஷீட். இந்த நியூ ஷீட் கிரியேட் பண்ணதுக்கு அடுத்தது நான் இதுக்கு முன்னாடி நான் மூவ் பண்ணிக்கிறேன். பேரோலுக்கு முன்னாடி இந்த ஷீட் நேம் நான் சேஞ்ச் பண்ணிடலாம். ஐ வில் சே திஸ் ஆஸ் எம்ப்ளாயி பே ஸ்லிப். ஷீட் நேம் டிஃபைன் பண்ணியாச்சு. நியூ ஷீட் கிரியேட் பண்ண உடனே இந்த காலம் சியிலிருந்து எஃப் வரலையும் 4 காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் இந்த காலம் வித் வந்து இந்த சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ வில் மேக் இட் 25 கிளிக் ஆன் ஓகே. 25 நீங்கள் செட் பண்ணுங்கள், இல்லை 30 நீங்கள் செட் பண்ணாலையும் ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ நம்ம விட்டுறலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த C2 செல்லிலிருந்து ஃபர்ஸ்ட் 2 ரோ அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் பண்ணிக்கலாம். செலக்ட் அண்ட் மர்ஜ். ஸோ ஃப்ரம் C2லேருந்து F3 இது வரையும் நம்ம செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கம்பெனி நேம்னு நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுடைய கம்பெனி நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதனுடைய அலைன்மெண்ட் வந்து மிடில் அலைனில் வச்சுருங்க. அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே இருக்கக்கூடியதுக்கு ப்ளூ நான் செட் பண்ணுறேன். அடுத்த ரோ இந்த 4th ரோவும் நான் மர்ஜ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் பே ஸ்லிப்புன்னு டைப் பண்ணிவிடுங்க. என்டர். இதனுடைய மந்த் எல்லாம் நம்ம அப்புறமேட்டுக்கு ஃபார்முலாவில் கொண்டு வரலாம். ஒன் லைன் மறுபடியும் இதை நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். பட் பிளாங்காக விட்டுடலாம் இப்போதைக்கு. இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடின்னு டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதில் எம்ப்ளாயி நேம். அடுத்தது டெசிக்னேஷன். இப்போ இங்கே காலம் ஈக்கு வந்துடலாம். இந்த இடத்துல மந்த் அண்ட் இயர் கொடுத்துடலாம். பெய்ட் டேஸ் எத்தனை நாளைக்கு சேலரி நம்ம இப்போ அந்த டீட்டெயில் வேணும். நெட் பே இதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு அடுத்தது மறுபடியும் இன்னொரு இந்த ரோ நம்மளுக்கு பிளாங்காக தேவைப்படும். இந்த மர்ஜ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் ஆன் மர்ஜ். இப்போ இந்த 2 செல்லு நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல earnings allowance நம்ம கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இங்கே வந்து இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ். இங்கே டிடக்ஷன்ஸ் என்டர். அடுத்தது இந்த earnings கீழே உங்களுடைய ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் நீங்கள் காட்டணுன்றதை நீங்கள் டைப் பண்ணிடணும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே டிஏ ஹெச்ஆர்ஏ ஸ்பெஷல் அலவன்ஸ் ஷிஃப்ட் அலவன்ஸ் இருந்ததுன்னா ஷிஃப்ட் அலவன்ஸ் போட்டுக்கலாம். ஓவர் டைம் சேலரி earningsல என்னென்ன காட்டணுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டிடக்ஷன்ஸில் பிஎஃப் இஎஸ்ஐ இன்கம் டேக்ஸ் லோன் எதாக இருந்தால் லோனு நம்ம டைப் பண்ணலாம். ஸோ earnings கீழே என்னென்ன வரணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிடணும். அடுத்தது டிடக்ஷன்ஸ் கீழே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கு அடுத்தது இன்னொரு ரோ இந்த இடத்துல இதை மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த earnings டோட்டலாக இங்கே வர்றது எல்லாமே நம்ம கிராஸ் பேன் நம்ம சொல்லணும். அதுக்கு கிராஸ் பேன் டைப் பண்ணிவிட்டு இங்கே டிடக்ஷன்ஸ் கீழே வர்றது எல்லாமே கிராஸ் டிடக்ஷன் சொல்லலாம். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 செல்ஸையும் மர்ஜ் பண்ணிவிட்டு நெட் பேன் நம்ம டைப் பண்ணலாம்.
அண்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் கொண்டு போயிடலாம். அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து நம்ம அப்படியே மர்ஜ் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 3 செல்ஸ் மோட் ஆஃப் பேமெண்ட் நம்ம டைப் பண்ணிக்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டைப் பண்ண உடனே இதனுடைய அலைன்மெண்ட் அப்படியே சென்டர் கொண்டு வந்துருங்க. அடுத்தது வந்து செக், இதுக்கும் சென்டர் கொண்டு வந்துருங்க இந்த அலைன்மெண்ட்டும். இப்போ இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கேஷா செக்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செக் பாக்ஸ் வேணும் டிக் பண்ணுறதுக்காக. ஸோ கிளிக் ஆன் டெவலப்பர் டேப், இன்சர்ட் அண்ட் இங்கே இருக்கு பாருங்க இந்த இன்சர்ட் செக் பாக்ஸ் இதை நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்க. இதை கொஞ்சம் அலைன் பண்ணிவிடுங்க. இந்த செக்குன்ற உங்களுக்கு அந்த ஃபாண்ட் இருந்ததுன்னா வேர்டிங் இருந்ததுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் இன்சர்ட் செக் பாக்ஸ்க்குள்ளே அண்ட் கிளிக் அவுட் சைட். இப்போ அப்படியே இதே காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தா நம்மளுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். இதை நம்ம அப்படி இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 4 செல்ஸையும் மர்ஜ் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 ரோஸில் இருக்கக்கூடிய செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் செல்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியதும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு சைன் ஆஃப் எம்ப்ளாயி அண்ட் அவங்களுடைய சிக்னேச்சருக்காக, நெக்ஸ்ட் மேனேஜர் அவங்களுடைய சிக்னேச்சர். இப்போ இந்த ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே இதுக்கு தேவையான பார்டர்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் திஸ் ஆல் பார்டர்ஸ். இந்த ட்ராப் டவுன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கெல்லாம் நம்ம பார்டர்ஸ் அப்ளை பண்ணிடலாம். இது முடித்த உடனே இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இதை அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது இந்த B2 இருந்து இந்த G25 வரலையும் இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணின்னு கிளிக் ஆன் திஸ் அண்ட் கிளிக் ஆன் திக் அவுட் சைட் பார்டர். அடுத்தது கிளிக் ஆன் வியூ. இந்த கிரிட் லைன் தேவையில்லாத கிரிட் லைன் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரிட் லைன்ஸ் வந்து அன்செலக்ட் பண்ணால் போதும். ஆனால் இப்போ இந்த இடத்துலயே நம்மளுக்கு ஒரு பார்டர் வேணும். செலக்ட் ஆல் திஸ், கோ டு ஹோம் அண்ட் திக் அவுட் சைட் பார்டர். அண்ட் இதனுடைய பே ஸ்லிப் இந்த டைட்டிலுக்கு நம்ம click on this and I will apply gray color and increase the font size and make it bold. இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய white darker light grey கொடுக்கலாம் and make it bold. அதே மாதிரி இந்த account in words and last one signature and manager. இதுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த கலர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம். அண்ட் இந்த நெட் பேவும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த நெட் பேவும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும். அதனால we will apply yellow color. ஸோ இந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் சொல்லும்போது இதற்கு தேவையான வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃபார்முலாஸ் மூலியமா கொண்டு வரணும். சிம்பிளான ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னா எம்ப்ளாய் ஐடிக்கு நம்ம லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய் ஐடிஸ் நம்ம கொண்டு வரலாம். மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ராப் டவுன் மூலியமா கொண்டு வரணும். ஸோ அந்த ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா கிளிக் ஆன் டேட்டா வேலிடேஷன் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இதில் இந்த செட்டிங்ஸ் கீழே எனி வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சோர்ஸ் ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த இடத்துல கோ டு பேரோல், உங்களுடைய சோர்ஸ் ஃபைல் போயிட்டு இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாய் ஐடி நீங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் ஆன் ஓகே. இமிடியேட்டாக உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்மால் ட்ராப் டவுன் ஐக்கான் தெரியும். இந்த ட்ராப் டவுன் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய் ஐடிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இமிடியேட்டாக நீங்கள் எம்ப்ளாய் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எம்ப்ளாயி நேம் வேணும். இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடிக்கான எம்ப்ளாயி நேம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் VLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ VLOOKUP ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ பேஸ்ட் ஆன் திஸ் எம்ப்ளாயி ஐடி, இதுதான் நம்மளுடைய லுக்அப் வேல்யூ. அடுத்தது டேபிள் அரேனா எங்கிருந்து இந்த அவுட்புட் நம்ம கொண்டு வர போகிறோம் பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடிக்கு எம்ப்ளாயி நேம் என்னன்னு இங்கே இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். ஸோ செகண்ட் காலம்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும் இப்போ. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடியது, அடுத்தது ரெண்டாவது காலம், இது ரெண்டுமே செலக்ட் பண்ணணும். அடுத்தது வேல்யூ, நான் ஹோல் காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் கமா இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2, ஏன்னா செகண்ட் காலம்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட் வேணும். இதில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2 கமா 0 எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் என்டர். இப்போ அதே மாதிரி எப்படி நம்ம இதுக்கு VLOOKUP கொடுத்தோமோ சேம் இதுக்கு டெசிக்னேஷனுக்கு VLOOKUP லுக்அப் வேல்யூ இந்த எம்ப்ளாயி ஐடி தான், இதுதான் யூனிக்காக இருக்கும். அண்ட் டேபிள் அரே இங்கே இருக்கக்கூடிய பேரோல் ஷீட்டில். இப்போ முக்கியமாக கவனிக்கணும், போன VLOOKUPல நம்மளுக்கு எம்ப்ளாயி நேம் தேவைப்படுது, ஆனால் இப்போ நம்மளுக்கு டெசிக்னேஷன் வேணும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம்லேருந்து 3 காலம், செகண்ட் அண்ட் தேர்ட் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ என்டையர் காலம் 3 காலம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ காலம் அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து இட் ஷுட் பி 3, ஏன்னா தேர்ட் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ வேணும். அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச் 0 அண்ட் என்டர். இப்போ இந்த எம்ப்ளாயிக்கான மந்த் அண்ட் இயர், எந்த மந்த்துக்கான சேலரி பே பண்ணுறோம் சேம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லுக்அப் வேல்யூ
பேரோலில் எம்ப்ளாயி ஐடியிலேருந்து இந்த மந்த் இப்போ 4 காலம்ஸ். ஸோ ஆல் த வே டவுன் கம்ப்ளீட் காலம் செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் 4th காலமில் 0 அண்ட் க்ளோஸ் parenthesis. அடுத்தது பெய்ட் டேஸ். ஸோ டோட்டலாக எத்தனை நாளைக்கு நம்ம இதை பே பண்ணியிருக்கோம் சேலரி. எம்ப்ளாயி ஐடி முக்கியமாக கவனிக்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th காலம். இப்போ கவனிக்கணும். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடியிலேருந்து 8th காலம். ஸோ இது எம்ப்ளாயி ஐடின்றது நம்மளுக்கு பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 8 காலம் இருக்குது. இதை அப்படியே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மா 8, 0 அண்ட் என்டர். இந்த பெய்ட் டேஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா ஒர்க்கிங் டேஸ். அடுத்தது நெட் பே வந்து ஈக்குவல் இங்கே நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு வேணும். என்டர். இங்கே வேல்யூ அப்டேட் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கம்ப்ளீட்டட். 1 மந்த் டேட்டா இருந்ததா டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி VLOOKUP ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் கொண்டு வந்துடலாம். வாட் இஃப் யூ ஹவ் மல்டிபிள் மந்த்ஸ்? ஒருவேளை மல்டிபிள் மந்த்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு தேவையான மந்த்னுடைய டேட்டா எப்படி நம்ம கொண்டு வரது? அந்த நேரத்தில் இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ராப் டவுன் நம்ம கொண்டு வரணும். அண்ட் இந்த ஃபார்முலா எல்லாமே VLOOKUPக்கு பதிலாக XLOOKUP பயன்படுத்தணும். கன்சிடரிங் தீஸ் 2 டைமென்ஷன் இல்லை கான்கேடினேட் பயன்படுத்தணும். அந்த மாதிரி உங்களுக்கு சினாரி ஏதாவது இருந்து உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆன உடனே நெக்ஸ்ட் ஏர்னிங் அலவன்ஸ் வரலாம். பேசிக் பே சேம் அதே மாதிரி VLOOKUP கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடி பேஸில் பேரோல் இங்கே இருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 9th காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு தேவை. ஸோ கமா 9, 0 அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். ஸோ இந்த ஃபார்மேட் நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெசிமல்ஸ் எனக்கு வேண்டாம். எதர் ஐ கேன் கிளிக் ஆன் திஸ், இல்லைனா Ctrl 1 கொடுத்தா எனக்கு இந்த விண்டோ வரும். கிளிக் ஆன் நம்பர். இந்த டெசிமல் பிளேசஸ் வந்து 0 மாற்றிடுங்க. அண்ட் சென்டர் அலைன்மெண்ட். இப்போ எப்படி இந்த பேசிக் பே எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்களா இந்த VLOOKUP பயன்படுத்தி, அதே மாதிரி DA, HRA, ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. டேட்டா எல்லாம் இங்கே பார்த்தீங்களா தெரியும். பேசிக், DA அண்ட் ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ். இப்போ அதே மாதிரி தான் VLOOKUP பயன்படுத்தி இந்த டேட்டா பூரா நம்ம கொண்டு வந்துடலாம். DA, HRA, ஸ்பெஷல் அலவன்ஸ் 12, அடுத்து ஷிஃப்ட் அலவன்ஸ், ஓவர் டைம் சேலரி. அடுத்தது இதனுடைய ஃபார்மேட் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்பர் டெசிமல் தேவையில்லை. அண்ட் கிளிக் ஆன் ஓகே. சென்டர் அலைன்மெண்ட். அடுத்தது டிடக்ஷன்ஸ் எல்லாம் வேணும். PF, ESI, இன்கம் டேக்ஸ். அதே மாதிரி ஒரு முறையும் நான் VLOOKUP கொடுக்கணுமானா there are multiple options. ஒரே டைமில் கூட you can get the value at a time. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள். டோட்டல் காலம்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது லோன் வரலையும் 20 காலம்ஸ். ஸோ இப்போ இமிடியேட்டாக நான் 20 நான் கொடுக்குறேன். 20 கொடுத்த உடனே எனக்கு அந்த 20th காலமில் இருக்கக்கூடிய அவுட்புட் தான் வரும். பட் ஆனால் எனக்கு தேவையானது PF. ஸோ PFன்றது காலம் வந்து இங்கே இருக்கக்கூடியது 17. காலம் நம்பர் 17 நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு PFனுடைய அமௌண்ட் வரும். இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிலேருந்து 17 காலமில் PF. ஸோ அதே மாதிரி இந்த சேம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேக் ஸ்பேஸ் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு 17க்கு பதிலாக 18 மாற்றணும். அடுத்தது 19 அண்ட் 20 சென்டர் அலைன்மெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பே கண்டுபிடிக்கணும். கிராஸ் பே எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் பே ஆகிடும். ஸோ சம் இந்த வேல்யூ எல்லாமே அண்ட் க்ளோஸ் parenthesis. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் சம் இந்த வேல்யூ எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா போதும். சென்டர் அலைன்மெண்ட். அடுத்தது நெட் பே. நெட் பே எப்படி கண்டுபிடிக்குதுன்னா கிராஸ் பே மைனஸ் டிடக்ஷன்ஸ். ஸோ கிராஸ் பே எவ்வளோ இருக்குது மைனஸ் சப்ஸ்ட்ராக்ட் திஸ் கிராஸ் டிடக்ஷன் அண்ட் என்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய நெட் பே. நெட் பேனா கைக்கு அக்கௌண்ட்டில் சேலரியாக கிரெடிட் ஆகக்கூடிய சேலரி அமௌண்ட். ஸோ 43,000 இங்கே நம்மளுக்கு 43,000. ஸோ இந்த ஃபார்மேட் அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெசிமல்ஸ் வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி நம்ம வேர்ட்ஸு கன்வெர்ட் பண்ணுறதுன்னா ஈக்குவல் ஸ்பெல் நம்பர் இந்த ஃபங்க்ஷன் நான் பயன்படுத்துகிறேன். அண்ட் ஓப்பன் parenthesis அண்ட் செலக்ட் திஸ் அண்ட் க்ளோஸ் parenthesis. இந்த ஸ்பெல் நம்பர்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் இருக்காது. இதவும் நம்ம VBA கோட் பயன்படுத்த கொண்டு வரணும். ஆல்ரெடி இந்த ஸ்பெல் நம்பர் எப்படி உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் கொண்டு வரலாம்ன்றதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்டர் கொடுத்த உடனே இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேர்ட்ஸில் கன்வெர்ட் ஆகிடும். 43,159 ஒன்லிக்கு பதிலாக நான் இந்தியன் ருபீஸ் INR கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பேமெண்ட் எப்படி நம்ம பே பண்ணோம், செக்காவோ இல்லை கேஷாவோ அதை நம்ம டிக் பண்ணிடலாம். அண்ட் எம்ப்ளாயி சிக்னேச்சர் வந்து டிஜிட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இல்ல ஒரு இமேஜ் எடுத்துட்டு வந்து கூட இங்க இன்சர்ட் பண்ணி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த பே ஸ்லிப். இந்த பே ஸ்லிப் வந்துட்டு இந்த பர்టిక్యులர் மந்த் நம்ம கால் அவுட் பண்ணணும். பே ஸ்லிப் ஃபார் தி மந்த் ஆஃப் ஆர் ஃபார் அது எப்படி நம்ம கொண்டு வரலாம்னா இந்த இடத்துல ஈக்குவல் கன்கார்டினேட் ஃபங்க்ஷன்ல டபுள் இன்வெர்டட் கமால நம்ம இதை டிஃபைன் பண்ணணும். பே ஸ்லிப் ஃபார் டபுள் இன்வெர்டட் கமா ஆம்பர்சன்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டை நம்ம இந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். ஆனால் இந்த செல்லை செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது comma 3 times m and y 2 times double inverted comma one more close parenthesis enter. So pay slip for particular so and so month. ஈஸியா நம்மளுக்கும் தெரியும். இப்போ இது ஒரு எம்ப்ளாயிக்கான பே ஸ்லிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனால் மல்டிபிள் இருக்கும்போது அது எப்படி நம்ம பார்க்குறதுனா இம்மீடியட்டா இந்த எம்ப்ளாய் ஐடிக்கு இருக்கிற இடத்துல இந்த எக்ஸாம்பிள் 6463 இந்த எம்ப்ளாய் நான் செலக்ட் பண்ணா இந்த கம்ப்ளீட் டேட்டாவும் நம்மளுக்கு டைனாமிக்காவே சேஞ்ச் ஆயிடும். ஸோ தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் யூசிங் திஸ் டெம்ப்ளேட். ஓகே, இப்போ இந்த பே ஸ்லிப் டெம்ப்ளேட் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து எம்ப்ளாய்க்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது எக்ஸலாக கொடுக்க முடியாது. இட் ஷுட் பி இன் பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்க்கு எப்படி இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுறது? டெஃபினெட்லி வி ஹவ் டு யூஸ் மேக்ரோ. வி டோன்ட் ஹவ் எனி அதர் ஆப்ஷன். ஸோ அந்த மேக்ரோ எப்படி எழுதலாம்னா கிளிக் ஆன் டெவலப்பர் டேப் விசுவல் பேசிக் அண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு விசுவல் பேசிக் எடிட்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் நியூ மாடல். மாடல் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஐ வில் ரீநேம் திஸ் மாடல் நேம் ஆஸ் பே ஸ்லிப்னு கொடுக்குறேன். இந்த மாடல் நேம் சேஞ்ச் ஆகிடும். இங்கே டபுள் கிளிக் பண்ண உடனே இட் எனேபிள்ஸ் யூ டு கிரியேட் தி மேக்ரோ. ஸோ சப் எம்ப்ளாயி பே ஸ்லிப்னு நான் என்னுடைய மேக்ரோ நேம் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷீட்டுக்கு போகலாம், பேரோல். ஸோ ஷீட்ஸ் ஓப்பன் parenthesis டபுள் இன்வெர்டட் கமால டபுள் டைம் கொடுத்துட்டு இதுக்குள்ளே அந்த ஷீட் நேம் டிஃபைன் பண்ணணும். பேரோல் அண்ட் க்ளோஸ் parenthesis டாட் செலக்ட் என்டர். ஸோ இப்போ நம்ம இந்த பேரோல்குள்ளே இந்த ஷீட்டுக்கு போயிடுவோம். இப்போ இதில் டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நம்மளுக்கு இந்த பே ஸ்லிப் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டைனாமிக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக வேரியபிள் லாஸ்ட் ரோ ஆஃப் தி டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோட் நம்ம எழுதுகிறோம். ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் A2லேருந்து நம்ம பார்க்கணும் டாட் எண்ட் எக்ஸல் டவுன் டாட் ரோ. ஸோ இந்த கோட் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்? இப்போ இந்த கோட் நம்ம சொன்ன மாதிரி இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது லாஸ்ட் ரோ எங்கே டேட்டா இருக்கோ அந்த ரோ கவுண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஆனால் இங்கே நம்ம ஃபார் லூப் 1 by 1 ஒரு எம்ப்ளாய்க்கும் நம்மளுக்கு பிடிஎஃப் நம்மளுக்கு கிரியேட் பண்ணணும் இந்த பே ஸ்லிப். அதனால இந்த கோட் எழுதுகிறோம். ஐன்ற ஃபார் ஐ லூப் நான் கிரியேட் பண்ணுறேன். வேரியபிளா ரோ நம்பர் 3, அதாவது இந்த 3லிருந்து லாஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ரோ இந்த வேரியபிள் பயன்படுத்தி கண்டுபிடிக்கும். ஸோ அதனால் ஃப்ரம் 3 to இந்த லாஸ்ட் ரோ வரலையும் நம்மளுக்கு கோட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் இந்த லூப்புக்குள்ளே வரும்போது மறுபடியும் இது ரன் பண்ணுறதுனால மறுபடியும் இந்த பேரோல் நான் இந்த ஷீட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டாட் செலக்ட் லூப்பில் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு இது கேப்சர் ஆகும். பட் ஆனால் அது வந்து அந்த வேல்யூ வந்து வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணுன்றதுனால வி எம்ப்ளாயி ஐடி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் என்னுடைய வேரியபிள் நேம். ஸோ ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஓப்பன் parenthesis ஏ காலம் இந்த வேரியபிள் இந்த ஐன்றதை நம்ம கால் பண்ணிட்டா போதும். எம்ப்ளாயி ஐடி நம்மளுக்கு ரன் ஆகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கும். அதே மாதிரி வி எம்ப்ளாயி நேம்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் எம்ப்ளாயி நேம் என்ன காலமில் இருக்குது? பி காலமில். காலம் டபுள் இன்டர்நெட் கமா ஆம்பர்சன்ட் ஐ. ஐன்றது இந்த மேக்ரோ ரன் ஆகும்போது ஒரு டைமும் அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் போகும்போது 3, 4, 5 அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ A3 அண்ட் அடுத்த டைம் ரன் ஆகும்போது A4 ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். இந்த டேட்டா நம்மளுக்கு கண்டுபிடிச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷீட்டுக்கு போனோம், எம்ப்ளாயி பே ஸ்லிப். ஸோ அதுக்கு என்ன கோட் எழுதலைன்னா ஷீட்ஸ் எம்ப்ளாயி பே ஸ்லிப். அண்ட் இது முக்கியமாக இந்த ஷீட்டுக்கு வந்த உடனே இது நம்ம செட் பண்ணணும். இங்கே என்ன நம்ம கால் பண்ணுறோமோ இந்த எம்ப்ளாயி ஐடி கண்டுபிடிக்கிறோமா அதுதான் நம்மளோட இங்கே வேல்யூ. ஸோ ரேஞ்ச் இந்த ஷீட்டில் D6 வேல்யூ ஈக்குவல் இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ இந்த எம்ப்ளாயி ஐடி. ஸோ வி எம்ப்ளாயி ஐடியாக இருக்கணும். அண்ட் இப்போ இது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும் அந்த பாத்தை நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த பாத் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஃபைல் எங்கே சேவ் பண்ணுமா அதனுடைய பாத் இங்கே டிஃபைன் பண்ணணும். டபுள் இன்வெர்டட் இந்த பிடிஎஃப்க்கு அடுத்தது லாஸ்ட்டாக இன்னொரு // ஆட் பண்ணிட்டு டபுள் இன்வெர்டட். அதே மாதிரி இந்த ஃபைனலாக ஷீட்ஸ் ஓப்பன் parenthesis எம்ப்ளாயி பே ஸ்லிப். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருந்தால் கோட் ரன் ஆகாது, பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார்மேட் எக்ஸல் டைப் பிடிஎஃப் அந்த ஃபார்மேட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். எங்கே இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும்? இப்போ ஷீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக எங்கே சேவ் பண்ணணும் அந்த பாத் வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆம்பர்சன்ட் இந்த ஃபைல் நேம் என்ன நம்மளுக்கு வேணும்? இந்த ஃபோல்டருக்கு போயிட்டோம்.
ஃபைல் நேம் என்னன்னு சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நேம் எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி நேம் ஆல்ரெடி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி நேம். அடுத்தது பே ஸ்லிப்பு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். பே ஸ்லிப் டபுள் இன்வெர்டட் கமா ஆம்பர்சென்ட். அடுத்தது இதனுடைய ஃபைல் வந்து PDF ஃபார்மேட் அண்ட் என்டர். இப்போ மெசேஜ் பாக்ஸ் வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மெசேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட்டட் நம்ம கொடுக்கலாம். அப்படியே இங்கே மூவ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த மெசேஜ் பாக்ஸுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட்ன்ற ஒரு கமாண்ட் ஆட் பண்ணணும். ஃபார் லூப் நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட்ன்ற கமாண்ட் ஆட் பண்ணோம். Now I'll save this and I'll click on this button. இமிடியேட்டாக எனக்கு ஒன்று பாருங்கள், ரைட் சைடில் எல்லாரும் ஒரு எம்ப்ளாய்க்கும் பே ஸ்லிப் வந்து பிடிஎஃப்ல அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. யூ கேன் see the changes. There are 30+ employees. ஸோ 30 எம்ப்ளாயீஸ்க்கும் நம்மளுக்கு பிடிஎஃப் இப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. and the task is completed. மேக் ஷூர் இந்த ஃபைல் வந்து ஃபார்மேட் வந்து XLSMன்னு ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த மேக்ரோ உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மேக்ரோ எழுதும்போது. இப்போ கோடு கிரியேட் பண்ண உடனே இப்போ இந்த மேக்ரோ பட்டன் நம்ம கொண்டு வரணும். மேக்ரோ பட்டன் எப்படி கொண்டு வருதுன்னா, கிளிக் ஆன் டெவலப்பர் டேப், இன்சர்ட், அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பட்டன். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். அப்படியே இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு இங்கே ட்ராக் பண்ணால் போதும். அண்ட் இப்போ இந்த நேம் நீங்கள் அண்ட் இந்த அசைன் மேக்ரோ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த மேக்ரோக்கு நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த மேக்ரோ நேம் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே. இமீடியட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பட்டன் பார்க்க முடியும். யூ கேன் ரீநேம் திஸ். செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் கிரியேட் பே ஸ்லிப்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த பட்டன் செலக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படி நான் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ மேக் இட் போல்ட். தேவையான இந்த பேக்ரவுண்ட் செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மேக்ரோ பட்டன் மேலே கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டெப் பண்ணணும். என்னன்னா இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம இப்போ பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் எந்த பர்டிகுலர் ரேஞ்சை நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பே ஸ்லிப் மாத்திரம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கோ டு பேஜ் லேஅவுட். இதில் பிரிண்ட் ஏரியா, இதில் செட் பிரிண்ட் ஏரியா. ஸோ பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகும்போது இந்த ஏரியா மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது கிளிக் ஆன் ஃபைல் அண்ட் கோ டு பிரிண்ட். இதில் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் வேறு ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தா யூ ஹவ் டு சேஞ்ச் இட் டு ஃபிட் ஷீட் ஆன் ஒன் பேஜ். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பட்டனை மேக்ரோ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபோல்டர் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோல்டரில் பாருங்கள் எந்த ஒரு பே ஸ்லிப்பும் இல்லை. இப்போ நான் என்னுடைய மேக்ரோ பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிரியேட் பே ஸ்லிப். மேக்ரோ இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு பேக் எண்டில். வி ஹவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். கம்ப்ளீட்டடுன்னு உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ் வந்த உடனே உங்களுடைய ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ 30 எம்ப்ளாயிஸ்னுடைய டோட்டல் பே ஸ்லிப் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃப்ல கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த கௌதமின்ற பே ஸ்லிப் நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி எனக்கு எக்ஸல் ஃபைல் இருந்த எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு ஒரு பிடிஎஃபாக இருக்குது. இட்ஸ் ஈஸி டு ஷேர் வித் தி பர்டிகுலர் எம்ப்ளாயி த்ரூ இன் இமெயில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முழுமையாக நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் கண்டென்ட்டோட கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. உங்களுடைய கருத்து எதாக இருந்தாலே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.